திமுகவை விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்துள்ள நிலையிலும் அவருக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கும் திமுகவின் நிலை வருத்தம் அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இப்ப சொல்லியிருக்காரு கூட தொலைக்காட்சியில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார் என ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பலாப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெல்லி சாணக்கியன் படிச்சவர் அவர். எப்படி காய எங்க நகத்துல எவனை காலி பண்ணலான்னு. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பழம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு பழம்னு வாட்ஸ்அப்ல போட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அருமை சகோதரர் மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்க்க இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுக ரெண்டும் கொள்ளையடித்த கட்சிகள், இந்த இரண்டையும் தமிழ்நாட்டு அரசியலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நேற்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருப்பது இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. வரிவிடாமல் பேப்பர் படிக்கிற அண்ணன் பேப்பர் படிக்கலையா காலையில? உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றுகிறார்களா, அல்லது நீங்களே திட்டமிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லுகிறீர்களா?